இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் இறுதி வாரம், இறுதி நாள், சனிக்கிழமை இன்று. நாளைய தினத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர் என்கின்ற மாபெரும் விழாவை கொண்டாடி மகிழ நாம் நம்மை தயாரிக்கக்கூடிய தருணம். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்றைய ஆன்மீக சிந்தனையாக உங்களையும் என்னையும் சிந்திக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுத்திருப்பது லூக்கா எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 27 முதல் 40 முடிய. இந்த இறை வார்த்தையில் எதை பற்றி நமக்கு சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்கள் என்று நாம் இன்று பெருமையாக மார்த்தட்டி நிமிர்ந்து நடக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் நம்பிக்கை ஒன்று மட்டும்தான். நம்பிக்கை என்று நம்முடைய வாழ்வில் ஒன்று இருப்பதினால்தான் இன்று நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். பிற மதத்தினரும் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆக இன்றைய நற்செய்தி வாசகமே நம்பிக்கையின் அடிப்படையை வைத்துதான் நமக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறது. அது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சதுசேயர்கள் அணுகி ஒரு விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிறார்கள். தங்களுடைய விவாதத்தையும் அவர்கள் முன்னிறுத்தி வைக்கிறார்கள். என்னவென்றால், உயிர்த்தெழுதலை பற்றி அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. எனவே அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் உயிர்த்தெழுதலை பற்றிய ஒரு வினாவை எழுப்புகிறார்கள். இயேசுவும் அவர்களுக்கு தகுந்த பதிலை கொடுப்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய மைய சிந்தனையாக இருக்கிறது. இதற்கு முன்னதாக சதுசேயர்கள் யார், பரிசேயர்கள் யார்? இவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள் என்ன, ஒற்றுமையற்ற தனம் என்ன என்பதை நாம் பார்த்தோம் என்றால், பரிசேயர்களும் சரி, சதுசேயர்களும் சரி, ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடியவர்கள் ஒரு காரணத்திற்கு. அது என்னவென்றால், எப்படியாவது இயேசுவை இந்த சமுதாயத்தில் குற்றமுள்ளவராக காட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. எனவே இந்த ஒரு காரியத்தில் இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள்தான். அதற்கு எதிர்மாறாக பார்க்கின்ற பொழுது பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் ஒரு வேற்றுமை இருக்கிறது. என்னவென்றால், இவர்கள் இருவருமே நம்பிக்கையுள்ளவர்கள், நம்பிக்கையற்றவர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டில் உள்ளவர்கள். பரிசேயர்கள் அனைவருமே உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உள்ளவர்கள், சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை அற்றவர்கள். ஏன் என்று பார்க்கின்ற பொழுது, சதுசேயர்கள் அனைவருமே வேத புத்தகத்தில் காணக்கூடிய முதல் 5 புத்தகத்தை அவர்கள் நம்பக்கூடியவர்கள். தோரா என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை அவர்கள் நம்புவார்கள். இந்த முதல் 5 புத்தகத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால் எந்த இடங்களிலும் உயிர்த்தெழுதலை பற்றிய ஒரு வார்த்தையை இதில் நம்மால் காண முடியாது. எனவே இந்த ஒட்டுமொத்த சதுசேயர்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த முதல் 5 புத்தகம் மட்டும்தான் இறைவனால் கொடுக்கப்பட்டது. எனவே இறைவன் உயிர்த்தெழுதலை பற்றி ஒருபொழுதும் இங்கே சொல்லப்படவில்லை என்பதை அவர்கள் ஆணித்தரமாக பேசுவார்கள். ஆனால் பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை முழுவதுமாக நம்பக்கூடியவர்கள். இந்த அடிப்படையில் தான் இவர்கள் இருவருக்கும் ஒரு வேறுபாடுகள் காணப்படுகிறது. ஆனால் இயேசுவை எப்படியாவது பழி வாங்க வேண்டும், குற்றமுள்ளவர் என்று வெளிப்படுத்த வேண்டும் என்பது இவர்களுடைய குறிக்கோளாக இருப்பதைத்தான் நம்மால் காண முடிகிறது. இந்த சதுசேயர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி உயிர்த்தெழுதலுடைய விளக்கத்தை பற்றி கேட்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கையற்றவர்கள் உயிர்த்தெழுதலை பற்றி. எனவேதான் அவர்கள் இவ்வாறு இந்த கேள்வி எழுப்புகிறார்கள். ஒரு பெண்ணானவள் ஒரு குடும்பத்தில் மூத்தவனை திருமணம் முடித்த பிறகு அவன் இறந்தான், அவனுடைய சகோதரன் திருமணம் முடித்தான், அவனும் இருந்தான், அடுத்தவன் மனம் முடித்தான், அவனும் இருந்தான், அடுத்தவன் மனம் முடித்தான்.
அப்படி இருக்கின்ற பொழுது உயிர்த்தெழுதலின் பொழுது இவள் யாருடைய மனைவியாக இருப்பாள் என்ற ஒரு வித்தியாசமான கேள்வி எழுப்பி அங்கே இயேசு பதில் சொல்ல முடியாது என்று நினைத்து அவர்கள் இந்த கேள்வி எழுப்புகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லி முடிப்பார். இந்த மன்னக வாழ்விற்கும் விண்ணக வாழ்விற்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. மன்னக வாழ்வில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற எல்லா நடைமுறைகளும் விண்ணகத்தில் நடைபெறாது என்று அழகாக சொல்லி முடிப்பார். பெண் கொடுப்பதும் பெண் எடுப்பதும் உறவுகள் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற அனைத்துமே மண்ணுலகோடு முடிந்துவிடும், விண்ணகத்தில் இருக்காது. ஆனால் உயிர்த்தெழுதல் என்பது நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் கடவுள் தந்தை கடவுள் இறந்த கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்று அழகாக சொல்லி முடிப்பார். அதிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சதுசேயர்கள் இந்த தோரா என்கின்ற முதல் 5 புத்தகத்தை வைத்து பேசுகிறார்களே, அதை வைத்தே அழகாக இயேசு சொல்லி முடிப்பார். அவருக்கு அது எங்கே வென்றால் அழகாக இங்கே சொல்லுவார். 37வது இறைவசனம் நம்ம இவ்வாறு வாசி கேட்கின்றோம். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதரை பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே, அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்று சொல்லி முடிப்பார். ஆபிரகாம் இறந்தார், ஈசாக்கும் இறந்தார், யாக்கோப்பும் இறந்தார். ஆனால் இவர்கள் அனவோரின் கடவுளாக இருக்கிறார் என்றால் அவர் வாழ்வோரின் கடவுள் அல்லவா? எனவே உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக அடித்து சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சொல்லி முடித்ததோடு மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை வாழ்வாக மாற்றி காட்டினார் என்பது நாம் அனைவருமே அதில் நம்பிக்கையோடு கொண்டிருக்கிறோம். என்னவென்றால் இயேசு இறந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார், எழுந்து வந்தார். எழுந்து வந்தவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் வந்து மீண்டும் உங்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று. எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த சதுசேயர்கள் எழுப்பிய கேள்விக்கு இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவான ஒரு பதிலை கொடுத்து முடித்திருக்கிறார். கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள் என்று. இப்பொழுது உங்களையும் என்னையும் சிந்திக்க இயேசு அழைப்பு கொடுக்கிறார். என்னவென்றால், பரிசேயர்கள் எப்படி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களோ, அதேபோல நீங்களும் நானும் உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கிறிஸ்தவளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒவ்வொரு முறையும் விசுவாச பிரமாணம் சொல்லுகின்ற பொழுது விசுவசிக்கிறேன், நம்புகிறேன் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு திருமுழுக்கின் பொழுது கூட இதையேத்தான் நாம் உச்சரித்து கொண்டிருக்கின்றோம். திருப்பலி நேரத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், விசுவசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆக நாம் அனைவருமே இந்த நம்பிக்கையும் விசுவாசம் என்கின்ற இந்த செயல்பாடுகள் வெறும் வார்த்தையில் இருக்கிறதா அல்லது செயல்களிலும் இருக்கிறதா? இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த சதுசேய கூட்டம் கேட்கிறார்களே, உயிர்த்தெழுதலை பற்றி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற கேள்வி அவர்கள் எழுப்புகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த புத்தகத்தை அவர்கள் அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தார்களோ அந்த புத்தகத்தை வைத்தே அதிலே ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள், அவர் வாழ்வோரின் கடவுள், மாறாக இறந்தோரின் கடவுள் அல்ல என்று சொல்லி அவர்களை வாயடக்க வைத்து சென்று அழுப்பி வைத்தாரே. நாம் இந்த சதுசேயர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது பரிசேயர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சதுசேயர்கள் ஒரு விதத்தில் நேரடியாக தாங்கள் நம்பி இருக்கின்ற நம்பிக்கையற்ற தனத்தை வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்பியிருக்கிறேன், விசுவசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம் தேவைகள் என்ன? நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன? நம் ஆசைகள் என்ன? எப்படி இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட விண்ணப்பங்கள் நமக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கருத்தோடு எதிர்பார்ப்புகளோடு தான் நாம் ஆண்டவரையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைவேறினால் என்னுடைய முழு முயற்சி என்று சொல்லுகிறோம். நிறைவேறவில்லை என்றால் கடவுள் இருக்கிறார் என்ற கேள்வி நமக்குள் எழுப்பப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அவலமான நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம்
எப்படி ஒரு கிறிஸ்தவனாக வாழ முடியும்? எனவே இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சதுசேயர்களை வாயடைத்து அனுப்பி வைத்தது போல நமக்கும் ஒரு நாள் வரும், ஆண்டவர் முன்னிலையில் இப்படி ஒரு ஏமாற்றுத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால். எனவே ஆண்டவர் முன்னிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் குறிப்பாக இந்த ஆண்டின் பொது காலத்தின் 33வது இறுதி நாளிலே நின்று கொண்டிருக்கின்ற நம் அனைவருக்கும் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற செய்தி, நாளைய தினத்திலே கிறிஸ்து அரசர் என்கின்ற பெருவிழாவை நீர் என்னோடு கொண்டாட வருகிறாய் என்றால், இன்று உன்னுடைய நம்பிக்கை, அபநம்பிக்கை, விசுவாசம், அவிவிசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதை நீ சிந்தித்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்னோடு நீ பயணித்து வந்தால், நாளைய தினத்தில் கிறிஸ்து அரசர் பெருவிழாவிலே என்னோடு நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ற செய்தியை இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக சொல்லி முடிக்கிறார். எனவே இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்க முயற்சி செய்வோம். இந்த நாளிலே இறையாசிர் என்று